ஆசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம ஆல்ரெடி பியாஜேவை பற்றி முழுசாக பார்த்துட்டோம். இப்போ பியாஜேவோட அறிதிறன் வளர்ச்சி கோட்பாடை பற்றின தேர்வு பார்க்க போகிறோம். எல்லாரும் நம்ம டெஸ்ட் நோட் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாம். பியாஜேவின் கருத்துப்படி அறிதிறன் வளர்ச்சி என்பது ஒரு டேஷ் மாற்றமாகும். திடீர் மற்றும் சீரற்ற, தொடர்ச்சியான மற்றும் வரிசை கிரகமான, கலாச்சார ரீதியான, மரபு வழியிலான மட்டும். கொஸ்டின் சொல்லும் போது ஆன்சர் மட்டும் ரைட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? பியாஜே குழந்தைகளின் அறிதிறன் வளர்ச்சியை எத்தனை முக்கிய நிலைகளாக பிரிக்கின்றார்? 3, 5, 4, 6. தனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை கொண்டு புதிய விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பது எது? தன்மையப்படுத்துதல், பொருத்துதல், ஒருங்கமைத்தல், சமநிலைப்படுத்துதல். பொருள் நிலைத்தன்மை என்ற பண்பு எந்த நிலையின் முக்கிய அம்சமாகும்? செயலுக்கு முற்பட்ட நிலை, புலன் இயக்க நிலை, பருப்பொருள் செயல்படு நிலை, முறையான செயல்படு நிலை. பொம்மைகளுக்கு உயிர் இருப்பதாக கருதும் அனிமிசம் எந்த பருவத்தில் காணப்படும்? புலன் இயக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, பருப்பொருள் நிலை, கருத்தியல் நிலை. மாறுதலை சிந்தனை மற்றும் மாறாத்தன்மை புரிய தொடங்கும் பருவம் எது? புலன் இயக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, பருப்பொருள் செயல்பாட்டு நிலை, 7 to 11 வயசு வரைக்கும், முறையான செயல்பாட்டு நிலை. ஒரு பொருளின் உயரத்தை மட்டும் கவனித்து அதன் அகலத்தை கவனிக்க தவறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கவனித்தல், கவனப்பகுப்பு, அகவய சிந்தனை, தர்க்க சிந்தனை. கருத்தியல் சிந்தனை மற்றும் அறிவியல் அணுகுமுறை எந்த நிலையின் உச்சமாகும்? கருத்தியல் சிந்தனை மற்றும் அறிவியல் சிந்தனை எந்த நிலையின் உச்சமாகும்? புலன் இயக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, பருப்பொருள் நிலை, முறையான செயல்பாட்டு நிலை 11 வயதுக்கு மேல். பியாஜேவின் கல்வி தாக்கத்தின்படி கற்றல் முறை எவ்வாறு அமைய வேண்டும்? ஆசிரியர் மைய கல்வி, செயல்பாட்டு மைய கல்வி, மனப்பாட கல்வி, தண்டனை சார்ந்த கல்வி. மாணவர்கள் தாங்களாகவே உண்மைகளை கண்டறிய வழிவகை செய்யும் முறை எது? விரிவுரை முறை, சுய கண்டுபிடிப்பு முறை, ஒப்புவித்தல் முறை, மாதிரி முறை. இதில் நம்ம இந்த ஓல்டு கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷினையும் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இதில் 10 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இது சின்ன டாபிக், அதனால் 10 கொஷின் தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். பியாஜேவின் கருத்துப்படி அறிதிறன் வளர்ச்சி என்பது ஒரு டேஷ் மாற்றமாகும். தொடர்ச்சியான மற்றும் வரிசை கிரகமான. ஆப்ஷன் ஆ. பியாஜே குழந்தைகளின் அறிதிறன் வளர்ச்சியை எத்தனை முக்கிய நிலைகளாக பிரிக்கின்றார்? 4. ஆப்ஷன் இ. தனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை கொண்டு புதிய விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பது எது? தன்மையப்படுத்துதல். ஆப்ஷன் 1. பொருள் நிலைத்தன்மை என்ற பண்பு எந்த நிலையின் முக்கிய அம்சமாகும்? பொருள் நிலைத்தன்மை அப்படின்னு வந்ததுனாவே அது புலன் இயக்க நிலை. 0 to 2. ஆப்ஷன் ஆ. நிறைய பேர் டெஸ்ட் எழுதிட்டுருக்கீங்க, பட் உங்களோட மார்க்ஸை என்ட்ரு பண்ண மாட்டேன்றீங்க. எல்லாருமே உங்களோட மார்க்ஸை என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் என்ட்ரு பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். அடுத்த முறை டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கும் அது உங்களுக்கு உத்வேகமாக இருக்கும். சரிங்களா? மறக்காமல் உங்களோட மார்க்ஸை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, பொம்மைகளுக்கு உயிர் இருப்பதாக கருதும்
அனிமிசம் எந்த பருவத்தில் காணப்படும்? செயலுக்கு முற்பட்ட நிலை 2 to 7 அந்த வயசில். மறுதலை சிந்தனை மற்றும் மாறாத்தன்மை புரிய தொடங்கும் பருவம் எது? பருப்பொருள் செயல்படு நிலை 7 to 11. ஒரு பொருளின் உயரத்தை மட்டும் கவனித்து அதன் அகலத்தை கவனிக்க தவறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கவனக்குவிப்பு. இதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டம்ளரில் தண்ணியை மாற்றி ஊற்றுறது, ஜூஸ் மாற்றி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். கருத்தியல் சிந்தனை மற்றும் அறிவியல் அணுகுமுறை எந்த நிலையின் உச்சமாகும்? எந்த நிலைனா முறையான செயல்படு நிலை 11 வயதுக்கு மேல். பியாஜேவின் கல்வி தாக்கத்தின்படி கற்றல் முறை எவ்வாறு அமைய வேண்டும்? செயல்பாட்டு மைய கல்வி. மாணவர்கள் தாங்களாகவே உண்மைகளை கண்டறிய வழிவகை செய்யும் முறை எது? சுய கண்டுபிடிப்பு முறை. உங்களுக்கு நான் ஒரு டிப் சொல்லட்டுமா? இந்த டிப் 100% யூஸ்ஃபுல்லான டிப் தான். என்னென்னா, நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம், 21 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 21 டெஸ்ட் இருக்குது, 21 கிளாஸஸ் ப்ளஸ் அதுக்கு ரிலேட்டடான டெஸ்ட்டு நம்ம வச்சிட்ருக்கோம். இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நம்ம 15 மார்க் வைப்போம். இது சின்ன டாப்பிக்குன்றதுனால 10 மார்க்குக்கு வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் 15க்கு 15 நிறைய பேர் எடுப்பீங்க. அதில் ஒரு சில ஆன்சர் கெஸ்ஸில் போட்டிருப்பீங்க. 15க்கு 14, 13 இந்த மாதிரி மார்க்ஸும் வாங்குறவங்க இருப்பீங்க. எந்த கொஷின் உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ, இது எனக்கு தெரியல, இது எனக்கு புரியல, இப்படி எப்படி ஆன்சர் வந்தது அப்படின்ற கொஷினை நீங்கள் தயவு செஞ்சு இப்போ நோட் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, டெஸ்ட் நோட்டு, அந்த நோட்லேயே சைடில் எழுதி வச்சுக்கோங்க. கொஷினை எழுதி ஆன்சரையும் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுதி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டைம் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின்லாம் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா, ஏன்னா கஷ்டமான கொஷின் அதில் தானே நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த கொஷினை நீங்கள் எழுதி வச்சுட்டு டெய்லியும் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மனசில் பதிஞ்சிரும். எக்ஸாமில் அந்த கொஷின் வந்ததுனாலும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். தெரியாத கொஷினை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாபிக் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே ஓல்டு கொஷின் பேப்பரில் இருக்கிறது கொஞ்சம் பார்த்து எடுத்து தான் இதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி கொடுக்கறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இதனால தான் ஒரு சில கொஷின் நம்ம டீச் பண்ணுறதுக்கும் இங்கே இருக்கிற கொஷினுக்கும் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். இதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பியாஜே டாப்பிக்லேயுமே ஒரு 2-3 கொஷின்ஸ் கொஞ்சம் டிஃபராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஓல்டு கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணி அதுலேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் எனக்கு ஒர்க் ரொம்ப அதிகம், பட் இருந்தாலும் நம்ம கொடுக்கறத பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி கொடுக்குறேன். அதனால தான் சொல்கிறேன், எந்த கொஷினாவது உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கொஷினை கண்டிப்பாக எழுதி ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.